இப்போ நான் வச்சிருக்கிற ஒரு முறை சொல்றேங்க, என்னுடைய அனுபவம். புதுசா ஏதாவது தா என்று நான் கடவுளை கேட்கறது இல்லை, இருக்கிறத இப்படியே விட்டுட்டா போதும் என்று கேட்பேன். புதுசா சந்தோஷம் பெற வேண்டாம், அதோட சேர்ந்து கவலையும் பெற வேண்டாம். நிம்மதியா இப்ப கிடைக்கிற வாழ்க்கை போதும் அப்படி நினைச்சிட்டா போதும். ஒரு வினாடியிலே வாழ்க்கை மாறி போய்விடும். சில பேர் போகிற பொழுது சொல்றான், நாளைக்கு சந்திப்போம்ன்றான், அடுத்த கிழமை உங்க வீட்டுக்கு வர்றேங்கிறான். என்ன நிச்சயம்? யார் கேரண்டி? அடுத்த கிழமை நீ இருப்பியா? கணவன் கண் முன்னாலேயே மனைவி ஒரு வினாடியிலே விழுந்து துடிக்க துடிக்க இறந்து போனால், பிள்ளையை அனுப்பினா பிள்ளையினுடைய சடலம் பெறுகிறது. இதுதான் வாழ்க்கை. ஏன் இது நடக்கிறது? இதுதான் கேள்வி. ஏன் இது நடக்கிறது? எத்தனையோ பேருக்கு நடக்கிறது, வாழ்க்கையில் நடக்கிறது. நாம தப்பிட்டோமா இருந்தா என்ன காரணம் என்றால், நமக்கு அந்த வினை இல்லை என்று காரணம். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், துன்பம் வேண்டாமா? துன்பம் செய்யாதீர்கள்.